பிரதமர் மோடி ட்ரம்ப் சந்திப்பால உலகம் முழுவதும் 63 லட்சம் பேர் இறக்க போறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாங்களே. இந்த சந்திப்பால இந்தியாவுல மிகப்பெரிய திட்டங்கள் நிறுத்த போறாங்க. இதனால இந்தியா பெருமளவுல பாதிப்படைய போகுது. டைட்டிலும் தமிழ்லையும் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கும். எந்த நாடு அதிகமா பாதிக்கப்பட போகுது? உண்மையாகவே 63 லட்சம் பேர் மரணம் அடைய போறாங்களா? அது எதனால? அது எதற்காக? அப்படின்னு எல்லா கேள்விக்கும் விடை இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் சந்தித்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பேசுபொருளாக்கப்பட்டது. சந்திப்பில் என்னென்ன பேசிக்கிட்டாங்க, என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு. என்ன விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக குடி புகுந்தாங்க இல்லைங்களா இப்போ அமெரிக்காவுக்கு. அவங்கள இந்த கை கால்களை விலங்கால கட்டி அது உள்ளே கொண்டு வந்தாங்க. இதை பற்றி கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விகடனில் வெளியே வந்த ஒரு கார்ட்டூன் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்ட்டூன் கருத்து சுதந்திரத்துக்கு தடை விதிக்கிற வகையில் அந்த இணையதளத்தையே முடக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பேசு பொருளாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடந்து வந்துட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த சந்திப்புக்கு அப்புறமா ட்ரம்ப் எடுத்த மிக முக்கியமான முடிவு, இந்த முடிவால் இந்தியா பெரும்பகுதி பாதிப்படைய போகிறாங்க. கடந்த 70 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சில திட்டங்கள் நிறுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 63 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாவில் நேரடியாக மரணம் அடைய போகிறாங்க அப்படின்னு ஐநா சபை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன திட்டங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய வேலை என்னன்னா, உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் பண்ணுறது. அதாவது அமெரிக்காவிலேருந்து ஒரு சில நிதி உதவிகள் உலக நாடுகளுக்கு வழங்கப்படுவது வழக்கம். ஒரு ஐநாவுடைய அறக்கட்டளை ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி AMFAR ஆய்வினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவின் இந்த அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, 20 மில்லியன் அதிகமான HIV நோயாளிகள் ஒவ்வொரு வருடமும் சிகிச்சை பெற்று வருகின்றன. இதில் 27 லட்சம் பேர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்களாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெறுறது பார்த்தீங்கன்னா 20 மில்லியன். ஆனால் இதில் பணியமர்த்துறது 27 லட்சம் பேர். ஸோ இதை இந்த நிதியை நிறுத்தினாங்க அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்கா நிதியை நிறுத்திட்டாங்க. நிறுத்துறது மூலயமா என்ன ஆக போகுதுன்னா 6.3 மில்லியன் எய்ட்ஸ் நோயாளிகள் இதன் மூலமாக நேரடியாக மரணம் அடைய போகிறாங்க. அப்போ 6.3 பில்லியன்னா 63 லட்சம் பேர் நேரடியாக மரணம் அடைய போகிறாங்க. 77 லட்சம் பேர் இதை நேரடியாக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 77 லட்சமும் இந்த 63 லட்சமும் சின்ன நம்பர் கிடையாது இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய நம்பர். இதை நிறுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், இந்த டாக்ஸ் விதிக்கிறதாக இருக்கட்டும், இப்போ நம்ம தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகிற விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இந்த நெஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய அந்த வருமானம் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு இந்திய பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிக்கிட்டு இருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். எங்கே திரும்பினாலும் எல்லா நியூஸ்லையுமே ட்ரம்ப் இல்லாத நியூஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ இந்த அமெரிக்காவோட நிதி உதவியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த USAID அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிதி கொடுப்பாங்க. இந்த நிதியின் மூலயமா பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள் அதன் மூலியமாக செயல்படக்கூடியது. அது மூலியமாக நேரடியாகவோ அரசாங்கத்துக்கோ மறைமுகமாக அரசாங்கத்துக்கோ இதன் மூலியமாக ஒரு சில அந்த பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலியமாக அரசு எல்லாமே பாதிக்கப்பட போகுது. ஒரு ஆட்ட போறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க இது? இவர் வந்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் போய் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போய் யூஎஸில் இருக்கக்கூடிய இப்போது ஐடி ஊழியர்கள் ஒரு 90%, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இவங்களுக்கெல்லாம் தானே பாதிப்பு ஏற்படும். இந்த வீசாவில் நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிறக்கிற குழந்தைகள் இந்த ஃபெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கேயுமா இந்த நோயாளிகளுக்கும் பிரச்சனையா?
அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு கொடுக்குற நிதியை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல நான் சொல்லியிருந்தீங்களா, அந்த USAID நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளாக நமக்கு வந்து முக்கியமாக இந்தியாவுக்கு நிதி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலியமாக இந்தியா டாலரில் 140 மில்லியன் கடந்திருக்கு. இந்த நிதி கடந்த 70 ஆண்டு 140 மில்லியன் கடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த நிதி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் இந்தியாவுக்கு இதன் மூலியமாக இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இந்த திட்டம் வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கும் பொழுது. ஸோ அப்போ 2023 to 2024 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காக அரசு மற்றும் சிவில் திட்டங்களுக்கு டாலரில் 6.8 மில்லியன், சுகாதாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 மில்லியன், சுற்றுச்சூழலுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கும் கொடுத்துருக்காங்க 18 மில்லியன். அதுக்கப்புறம் இந்த சமூக உள்கட்டமைப்பு டாலரில் 7.8 மில்லியன். ஏன்னா இந்த மாதிரி வந்து அவங்க நிதியை ஒதுக்கி இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதில் பெரும்பான்மையான நிதி வந்து அமெரிக்கா யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உலக நாடுகளில் ஏன்னா வந்து அவங்க சைனா கூட வந்து ஒரு சுகமமான உறவு கிடையாது, ரஷ்யா கூடயும் இந்த சேம் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்தியாவுடைய பாப்புலேஷன், இந்தியாவுடைய அந்த வளம், நம்ம நாட்டு நிறைய வளங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ நமக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட், நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மி பண்ணி இப்படிலாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தால் நம்ம வந்து அது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி வச்சிங்களேன், அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நிறுத்துறது மூலயமா இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியர்கள் தான் அதிகமாக. நீங்கள் அங்கே போனாலும் உங்களுக்கு பாதிப்பு, நீங்கள் இங்கே இருந்தாலும் பாதிப்பு. அப்போ என்னதாங்க பண்ணுறது? அப்போ நம்ம மோடி அவர்களும், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நல்லா சிரித்து பேசிட்டு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருந்தாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க தோணுது இல்லைங்களா? பட் அதை பற்றி வந்து நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஓகே, இப்போ இந்த இதுக்கு வருவோம். அப்போ இந்த நிதி வந்து இந்தியா சுகாதார திட்டங்கள், இந்தியாவில் கூடிய இந்த சுகாதார திட்டங்களுக்கு நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. 1990 முதல் இந்த USAID இந்தியாவில் 2 மில்லியனுக்கு அதிகமான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் உதவி பண்ணியிருக்காங்களாம். 25,000 நிமோனியா இறப்புகள் மற்றும் 14,000 வயிற்றுப்போக்கு இறப்புகள் இந்த நிதி மூலயமா சரி செஞ்சுருக்காங்க, தடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் 1990 சொல்கிறேன் நான். அப்போது காச நோய் அப்படின்னு எல்லாமே இப்போது அவங்க பண்ண எல்லா வெல்ஃபேரும் மெடிக்கலில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வெல்ஃபேர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2007க்கு அப்புறம் இந்த எய்ட்ஸ் தொற்றுகள், அந்த எய்ட்ஸ் தொற்றில் இவங்க நிதி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 32% எய்ட்ஸ் தொற்று குறைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த நிதி தான் மிக முக்கியமான காரணம், அமெரிக்க கொடுக்குற நிதி தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு அவங்க வந்து பாதிலே நிறுத்தினாங்கன்னா அப்போ இதில் முழுக்க உலக நாடுகள் ஃபுல்லாகவே 63 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா, அதில் மரணம் அடைய போகிறாங்கன்னா அதில் பெரும்பான்மையான மக்கள் இந்தியர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியை நிறுத்தினது மூலயமா நிறைய இப்போ நம்ம நாட்டில் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது இல்லைங்களா. இந்த சுகாதாரம் மூலயமாக இப்போ தொண்டு நிறுவனங்களோ இல்லை அரசாங்கமோ நடத்துகிற திட்டங்கள் எல்லாமே அப்படியே பாதிப்பு ஏற்படும். அதில் வேலை செய்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஸோ அவங்களுக்கும் வேலை இழப்பு ஏற்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதை சார்ந்து உள்ள குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படும். இதை வந்து ஐநா எச்சரிச்சிருக்காங்க. அப்போது இந்த பிரதமர் மோடி மற்றும் ட்ரம்ப் அவர்கள் சந்திப்பில் அப்போ இந்தியாவுக்கு வேறு என்னதான் நல்லது நடக்கும் அப்படின்னா, மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இந்த டேக்ஸ் அதிகமாக விதிக்கிறது மூலியமாக, இந்த என்ன சொல்கிறது, இந்த டேக்ஸ் விதிப்பதன் மூலியமாக, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ட்ரம்ப் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி கோல்டு ரேட்டும் சரி, இன்றைக்கி நம்மளுடைய வர்த்தகமும் சரி, இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதார வர்த்தகமும் சரி, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து போய் அங்கே யூஎஸில் வேலை செய்யக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரம்ப்பால் இந்தியா தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்களே, அப்போ அந்த புரிந்துணர்வுல வேறு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இதனால் நேரடியாகவும் மறைமுகம் நமக்கு என்ன திட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு எதுவுமே கிளியராக தெரியல. அதை பற்றி மேபி அவங்க ஃப்யூச்சரில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த காலியாக போகும் நாடுகள் பட்டியல் போட்டிருக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, அதில் சீக்கிரமாக காலியாகாதுங்க அப்படின்னாங்க. சீக்கிரமாக நான் காலியாகும்னு சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா உலக மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் நம்மளும் சைனாவும் ரொம்ப பெரிய மக்கள் தொகையில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது
இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே முடிஞ்சிருமான்னு கேட்டா, அது கண்டிப்பா முடியாது. ஒரு 10 to 15 இயர்ஸ் ப்ராசஸ் அது. ஏன்னா, இப்போதைக்கு நம்ம அதிகமா இளைஞர்கள் இருக்கோம். நமக்கு வேலையின்மை கிடையாது. நெறைய விஷயங்கள்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. நம்ம இப்ப பேசுவோம். ஆனா, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகுமா? ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த நிலைமை இருக்குமான்னு கேட்டா, அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால நம்ம சொல்ற விஷயங்கள் ஒரு டேட்டா இல்லாமலோ, இல்ல வந்து ஆதாரம் இல்லாமலோ எதையும் சொல்லல. படிச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் நம்ப. ஸோ அது இல்லாம நெகட்டிவா பேசாதீங்க. நல்லது பேசுங்க. நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செய்திகளா சொல்றோமே தவிர, இதுல நெகட்டிவான செய்திகள சொல்லக்கூடாது. பாசிட்டிவான செய்தி தான் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே செய்திகள் தான். இந்த 63,00,000 பேர் மரணம் அடைய போறாங்கங்கிற நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், இதுக்கு பேர்ல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. இது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்கு. ஸோ இதையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ப. இது மூலியமா யார் யாரெல்லாம் பயனடைறாங்க, யார் யாருக்கெல்லாம் பயனில்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த நாட்டுல பொறந்துட்டோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே இந்த பாலிடிக்ஸு, இந்த சமூகத்த சுத்தி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தெரிஞ்சது தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் என்னுடைய புரிதலுக்கு ஏத்த மாரி நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நீங்க உங்களுடைய புரிதலுக்கு ஏத்த மாரி கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத பத்தி கருத்துக்களையும் கண்ணியமான முறையில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் ஒண்ணு பண்ணிடுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.